ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஷார்ட் ஃபிலிம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம அதுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த கதையோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு பைலட் என்ன பண்ணுறாருன்னா ஃப்ளைட்லேருந்து கீழே குதிச்சிட்டு இருக்காரு பேராஷூட் மூலமா. ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நமக்கு காட்டுறாங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து மரத்தோட கிளையில முட்டி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துறாரு. ஸோ அங்கே அப்படியே அந்த சீன் கட் ஆகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவர் முழிச்சு பார்க்குறாரு. முழிச்ச உடனே மரத்தில் மாட்டிட்டு இருக்கிறது தெரிஞ்சு என்ன பண்ணுறாருன்னா கத்தி எடுத்து அவரோட பேராஷூட்டோட கயிறு எல்லாத்தையுமே கிழிச்சு விட்டுறாரு. ஸோ அவர் அப்படியே கீழே விழுந்தனா மயங்கி போயிடுறாரு. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான உயிரினம் வந்து என்ன பண்ணுதுன்னா இவரை வந்து எழுப்பிட்டு இருக்கு. சோ இவர் எப்படியா முழிச்சுறாரு. எப்படி முழிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அந்த உயிரினம் என்ன பண்ணுதுன்னா அவரோட காலில் ஒரு சின்ன கிளை மாதிரி ஒண்ணு குத்தி இருக்கும். சோ அதை எடுத்துனா அவர் முழிச்சுறாரு. அப்படி முழிச்சு பார்த்த உடனே அவருக்கு பயங்கரமா ஷாக் ஆயிருது. என்னடா அது மான் மாதிரி இருக்கு, நமக்கு வந்து உதவி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு இருக்கும் போது இவர் பயப்படுறத பார்த்துட்டு அது என்ன பண்ணுதுன்னா எடுத்த இடத்துல குச்சியை வச்சிடலாம்னு சொல்லிட்டு அவர் காலையும் மறுபடியும் சொருகி வச்சிருந்த அந்த குச்சியை. சோ அதனால அவர் வழியில பயங்கரமா கத்துறாரு. அப்புறம் அங்க அப்படியே அந்த சீன் கட் ஆயிட்டு இப்ப என்ன பண்றாருன்னா அந்த குச்சி எடுத்து மறுபடியும் அவர் கட்டு போட்டுட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. வழியில செமையா கத்துறாரு. அதுக்கப்புறம் அந்த பின்னாடி இருக்க அந்த வித்தியாசமான ஜந்து என்ன பண்ணுதுன்னா இவர் பக்கத்துல வர பாக்குது. அவர் என்ன பண்றாரு, ஆனா இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறாரு. அது வில்லங்க பிடிச்ச ஜந்துவா இருக்கும் போல. அது போன என்ன பண்ணுதுன்னா அவரோட பேக்ல இருந்து எல்லா பொருளையும் எடுத்து தூக்கி போட்டுட்டு இருக்கு. கிரனேட் எல்லாம் எடுத்து வச்சு விளையாண்டு இருக்கு. இங்க இந்த பைலட் என்ன பண்றாருன்னா எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும், நம்மளோட டீமுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அவர் வந்து ஒரு போன் மாதிரி கொண்டு வந்திருப்பாரு. சோ அது வழியா கம்யூனிகேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த வித்தியாசமான ஜந்து என்ன பண்ணுதுன்னா அவரோட பேக்ல இருந்து எல்லா பொருளையும் எடுத்துருக்கோம்ல. சோ அவரோட கண்ணை எடுத்து என்ன பண்ணுதுன்னா ஏதோ பொம்மைன்னு சொல்லிட்டு அழுத்திடுது. அதுல இருந்து ஒரு புல்லட் வந்து என்ன ஆகுதுன்னா இவர் கம்யூனிகேஷன் டிவைஸ் வச்சிருப்பார்ல. சோ அதுல பட்டு அது மொத்தமா பொசுங்கி போயிருது. சோ இவரால் எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது இங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக. சோ இப்போ அவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு இங்கிருந்து போய்த்தல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஜந்துவா அந்த ஹெல்மெட்டை தூக்கி வீசிறாரு. சோ அந்த ஜந்து என்ன நினைச்சிருச்சுன்னா சோ நமக்கு சாப்பாடு தான் கொண்டு வர சொல்றாருன்னு சொல்லிட்டு அது அந்த ஹெல்மெட் ஃபுல்லா என்ன பண்ணிருக்குன்னா அது சாப்பிட்ற சாப்பாடு மீன்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கு. சோ இவர் என்ன பண்றாருன்னா சோ இது நமக்கு ஹெல்ப் தான் பண்ணது போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இவர் என்ன பண்றாருன்னா நைட்டு அது நெருப்பெல்லாம் பத்த வச்சு அந்த ஜந்து கூட உட்காந்து அந்த மீனை சுட்டு சாப்பிடலாம் ட்ரை பண்ணிருக்காரு. இப்ப ஒரு ஊதுறாரா அதே மாதிரி அந்த ஜந்து ஊத ட்ரை பண்ணுது. அந்த ஜந்து ஊதுன உடனே நெருப்பெல்லாம் அவரோட முகத்துல பட்டு அவர் மயங்கி விழுந்துறாரு. மறுபடியும் பார்த்தா அவரோட கை கால் எல்லாத்துலயுமே அந்த நெருப்பு காயம் பட்டிருக்கு. சோ இந்த ஜந்து என்ன பண்ணுதுன்னா சோ இவர் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அவர் கையில பாத்தீங்கன்னா ஒரு கிராஸ் சிம்பிள் வச்சிருப்பாரு. சோ அந்த கிராஸ் சிம்பிள் இருக்கிற இடத்துக்கே கொண்டு போய் இவர் விட சொல்றாருன்னு சொல்லி அந்த ஜந்து என்ன பண்ணுதுன்னா ரெண்டு கட்டை எடுத்து அவர் கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்குது. சோ நைட் இருந்து காலையில வரைக்கும் கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போயிட்டு அந்த கேம்ப் முன்னாடி போட்டு வந்துருது. சோ ஹீரோவை பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கேம்ப்ல இருக்கிற டாக்டர் வந்து காப்பாத்துற மாதிரி நமக்கு இப்ப காட்டுறாங்க. ஆனா இங்கதான் பயங்கரமான ட்விஸ்ட் என்ன பண்ணிருக்குன்னா இந்த ஜந்து இவரை காப்பாத்துறதுன்னு சொல்லிட்டு பக்கத்து நாட்டோட அந்த ஜெர்மனி சோல்ஜர்ஸோட கேம்ப்ல கொண்டு வந்து போட்டிருக்கு. சோ அங்க இருக்கிறவங்க என்ன இவரை சும்மா விடுவாங்க நினைக்கிற ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ஷார்ட் பிலிம் அங்கேயே முடிஞ்சிருது. சோ என்ன ஆரம்பிக்கலாமா அவர் கேட்டிருப்பாருன்னா வேற என்ன டார்ச்சர் தான், டார்ச்சர் பண்ணி இவர்கிட்ட என்னென்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்ட் முடியுமோ எல்லாத்தையுமே கறந்துருவாங்க. இங்க இந்த வித்தியாசமான ஜந்துவை காட்டுறாங்க. அங்க அவர் கதறிட்டு இருக்காரு. சோ அந்த சத்தத்தை கேட்டுட்டு இந்த ஜந்து என்ன பண்ணுதுன்னா இதுவும் கத்த ஆரம்பிச்சிருது. சோ இங்க அப்படியே அந்த ஷார்ட் பிலிம் முடிஞ்சிருது.